ஐயே நான் என்ன பண்ணுவேன்? அந்த தொப்பி மண்டையை இன்னைக்கு நம்மள அடிக்காம விட மாட்டானே. ஐயோ நேத்து எல்லாரும் இருந்தோன்னா அவன் பாட்டுக்கு அமைதியா போயிட்டான். இன்னைக்கு தனியா கிடைச்சா மட்டும் நொங்கு நொங்கு நொக்கி எடுத்துருவானே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? கல்ல பையன் தலையில துணியை போட்டுட்டு மூடிட்டு பேய் மாதிரி வந்து நிற்கான். நம்மளும் என்னது பங்களாக்காரி வந்துட்டா நினைச்சு எலுமிச்சம்பளத்தை தூக்கி மாங்கு மாங்கெல்லாம் எரிஞ்சு விட்டோம். ஐயோ இன்னைக்கு என்னெல்லாம் சொல்லி திட்ட போறான்னு தெரியலையே. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ கையும் ஓடல காலம் ஓடல, அடிச்சிருவானோ. ஐயோ அவனே சரியான முரட்டு பையன், எதுக்கெடுத்தாலும் அப்படி கோவப்படுவான். இந்த விஷயத்துக்கு என்ன பண்ண போறான்னு தெரியலையே. ஏ மாரியம்மா, எப்படியாச்சும் காப்பாத்து மாரியம்மா. என்ன பண்ணலாம்? பேசாம ஒரு கிளாஸ் காப்பியை கொடுத்து அப்படியே ஐஸ் வச்சிட வேண்டியதுதான். வேற என்ன பண்ண? திட்டினா கூட பரவாயில்ல, 4 திட்ட வாங்கிட்டு கமுக்கமா இருந்துக்கலாம். கைகி வாங்கிட்டானா அவ்வளவுதான். நம்மளால அடி வாங்க தெம்பு இல்லப்பா. இந்த டீயை கொடுத்து எப்படியாச்சும் இன்னைக்கு ஏமாத்திர வேண்டியதுதான். ஐயா இவன் வேற இன்னும் கோவமா தான் இருக்கான் போலயே. மூஞ்ச பாரு, எம்மா தீஞ்சு போன டயர் மயிலா இருக்கு. சரி இந்த காப்பியை கொடுத்து எப்படியாச்சும் ஏமாத்தும். எப்படி உட்காந்து போனை நோண்டிட்டு இருக்கான் பாரு. ஏமா அந்த போனை நோண்டும் போதாச்சும் அந்த மூஞ்சி கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருக்கா. எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு போய் தான் இருக்கான். ஏங்க ஏங்க என்ன எப்படி கத்துறான் பாரு, நாய் கத்துன மாதிரி. ஏங்க இல்லங்க காப்பி போட்டு கொண்டு வந்தேன், இந்தாங்க குடிங்க. உன் காப்பியை வேண்டாம், ஒண்ணு வேண்டாம் பாத்துக்க. அந்த ஆள் தூக்கி எரிஞ்சிருவேன் பாத்துக்க. என் மூஞ்சி முன்னாடி நிக்காத, உன்னை பாக்க எனக்கு எரிச்சலா இருக்கு. என்னங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஆமா, நீ பண்ண வேலைக்கு வேற ஒண்ணு வச்சு என்ன கொஞ்சம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த வீட்ல என்ன நடக்குது? நான் ஒரு வாரம் நைட்டு வேலைக்கு போனோன்னு உன் ஃப்ரெண்ட் எல்லாம் அவ்வளோ வரையும் கூட்டு வச்சு நீ என்ன பண்ணிட்டு இருக்கா? அவ்வளோ வரையும் என்ன எலுமிச்சம்பழம் போட்டு விளையாடிட்டா இருக்கியே. ஏங்க அது அது நேத்து ஆடி மாசம் கோயில கூழ் ஊத்துனாங்களாங்க. அந்த கோயில உள்ள எலுமிச்சம்பழம் தான். ஊருக்குள்ள கொஞ்சம் பேய் நடமாடுற மாதிரி அவ்வளோ வரும்னு சொன்னாங்கங்க. அதான் கொஞ்சம் பயமா இருந்து, அதான் நான் ஒத்தையில தூங்கணும்ல, அதான் அவ்வளோ எல்லாம் கூப்பிட்டேன். அதான் கோயில உள்ள எலுமிச்சம்பழம்ட்டு அப்படியே வச்சிருந்தோம். ஆமா, பியாய் நடமாடுதான் பியாய். எந்த காலத்துல தான் இருந்து தொலைறீங்கன்னு தெரியல. சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேச வேண்டியது. எவ்வளவோ ஒருத்தி சும்மா போற போக்குல பியாய் இருக்குன்னு சொன்னா அதெல்லாம் நம்பிட்டு ஏன் உயிரை போட்டு வாங்குவீங்களோ? சரி அவ்வளோ வரும் நம்ம வீட்டுக்கு வந்து தூங்குனாங்க, ஒழுங்கா தூங்க வேண்டியது. மணி 3ஆவது, அங்க என்ன எலுமிச்சம்பழத்தை எரிஞ்சு விளையாண்டு அடக்கியே. இல்லங்க நாங்க தூங்கிட்டு தாங்க இருந்தோம். நீங்க திடீர்னு டவலை மூடிட்டு வந்தீங்களா, அதனால நாங்க பேய் வந்துட்டுன்னு எலுமிச்சம்பழத்தை தூக்கி எரிஞ்சு விட்டோம். என்னது பியாய் வந்துச்சுன்னு எலுமிச்சம்பழத்தை தூக்கி எரிஞ்சலாம்? அப்ப நான் என்ன பியாயா? ஆமா நீ பேய் தானே, பேய் பயல. என்ன சொன்ன? இல்லங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டோங்க, சாரிங்க. ஆமா சாரியா சாரி. அதுலயும் ஒரு நெட்டச்சி இருக்காளே, அவ என் கண்ணு நேருக்கு பார்த்து அந்த எலுமிச்சம்பழத்தை தூக்கி எரிஞ்சு விட்டா. ஏமா என்ன வலி வலிக்கு கண்ணே வீங்கி போச்சு. எங்க யாரும் வேணும்னு எரியலங்க, சாரிங்க. தாங்க காப்பி குடிங்க. காபி குடிக்கணுமா? காப்பி இந்த ஒரு கிளாஸ் காப்பியை போட்டு தந்து ஏமாத்துறான்னு பாத்தியோ? கரப்பாம்பூச்சி வாயன் என்ன உஷாரா இருக்கான் பாரு. இவனுக்கு காப்பி ஒரு கேடு, பேசாம நம்மளே குடிச்சிட்டு மூடிட்டு பேருக்கலாம். என்னனையும் அந்த ஒத்தையில இருந்து அழுது தொலைன்ட்டு போ. சும்மா இங்க நின்று சீன் போட்டுட்டு கிடக்காத. ஏங்க நான் அந்த டேபிள்ல காப்பி வச்சுட்டு போறேன், நீங்க குடிங்க. இந்த பாரு, உன் காப்பியை வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். மரியாதை எடுத்துட்டு போயிரு, இல்லன்னா மூஞ்சில எரிஞ்சிருவேன் பாத்துக்க. பையன் ஏதாச்சும் சொல்லிட்டு கிடக்கட்டும், நம்ம பாட்டுக்கு போவோம். இந்த பாரு, நான் எவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன், உன் இஷ்டத்துக்கு காப்பி வச்சுட்டு போறான் உன்ன. யோ தொப்பி மண்டா, என்ன தைரியம் இருந்தா என் மேல காப்பியை தூக்கி எறிவே? நான் தான் காப்பி வேண்டாம்னு சொன்னேன்ல, வேற எதுக்கு வச்சிட்டு போனா? உன் இஷ்டத்துக்கு வச்சிட்டு போவா, நான் என்னதை பாத்துட்டு இருக்கணுமோ அப்படிதான் எறிவேன். எவ்வளவு தைரியம் உனக்கு? நானும் சரி பாவம் பொறுத்து பொறுத்து போவோன்ட்டு அமைதியா போயிட்டு இருந்தேன்னா எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேல காப்பியை தூக்கி எறிவே? உனக்கு காப்பி போட்டு தந்ததே ஒரு கேடு, இதுல அதுவும் இல்லாம என் மேல வேற தூக்கி எறியறியோ நீ? இது நல்ல கதையாவுல இருக்கு. ஒரு கிளாஸ் காப்பியா இருந்தோன்னு அப்படி எரியுது, மூஞ்செல்லாம் அப்படி கோவம் வருது. இதே அவ்வளவு எலுமிச்சம்பழத்தையும் உன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து என் மேல எரிஞ்சல, அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்? யோ நெட்டக்கால, அது நாங்க தெரியாம தானே எரிஞ்சோம். நீ சும்மா விட்டுட்டு இருந்தா ஓவரா பேசிட்டு இருக்கா. உன்னெல்லாம் நாளை சாத்து நீ அடங்குவா. ஆமா, நீ அடிக்கிற வரை என் கையை என்ன பூவா பறிச்சுட்டு இருக்கோம். திமிரு தலைக்கேறிவே நின்னா நீ இப்படிதான் பேசுவா. யோ பாரியா, உன வரதட்சணை கொடுமைட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி வைக்கல, என் பேர் ஒத்தரோசா இல்ல. போ போ, அப்படியே எழுதி வை. நான் எப்படி பாக்கணுமோ நான் பாத்துக்கிறேன். விட்டா ஓவரா பேசுற உன்ன. இனிமே உன் கூட வாழ்றதே வேஸ்ட். உன்ன ஃபர்ஸ்ட் டைவர்ஸ் பண்ணாதான் நான் நிம்மதியா இருப்பேன். ஆமா ஆமா, நானும் உன்னை டைவர்ஸ் பண்ணா நானும் நிம்மதியா இருப்பேன். அதான் என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு அந்த குண்டு இருக்கல்ல, அவ கூட சேர்ந்து சுத்தலாண்டு தானே பிளான்டா இருக்கா. போ போ. ஐயா, இவள டைவர்ஸ் பண்ணிட்டு பேசாம என் டார்லிங் கூடயாச்சும் நிம்மதியா வாழலாம்னு பார்த்தா டைவர்ஸ் வந்து தொலைய மாட்டேக்கா. மூஞ்ச பாரு மூஞ்ச. ஒருத்தனுக்கு எந்த சின்னுக்கே வக்கு இல்லையா, இவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதான். 9 பொண்டாட்டி. பேசாம சோத்துல விஷத்தை வச்சு ஒரேடியே போட்டு தள்ளிட வேண்டியதுதான் இவனை. சே, நம்ம வீட்ல இல்லைன்னு என்ன அமைதியா இருக்கு வீடு. நெட்டமாமா, நெட்டமாமா, நெட்டமாமா எங்க போனான்னு தெரியல. ஒருவேளை தூங்கிட்டு இருப்பாரோ? மணி 8 மணி ஆயிட்ட. நெட்டமாமா காலையில கரெக்டா 6 மணிக்கு முடிச்சிருமே, என்ன ஆளையே காணோம். மாம்சே, ஏ நெட்ட மாம்சே.
ஒருவேளை கக்கூஸ்ல எதுவும் இருப்பானோ? சரி போய் பாப்போம், எங்க ஆளை காணுமே. என்ன எங்கேயும் காணோம், ஒரு இடத்துலயும் இல்ல. ஐயே, ஒருவேளை பங்களாக்காரி நேத்து இங்க வந்து இறங்கிட்டாலோ, நெட்டையில தூக்கிட்டு போயிட்டாலோ என்னன்னு தெரியலையே. ஐயோ நெட்ட, நெட்ட எங்கேயா போயிட்ட? ஐயோ நெட்ட, நீ இல்லாம நான் எப்படியா இருப்பேன் நெட்ட? ஐயோ காணுமே, எங்க போனாருன்னு தெரியலையே. ஐயோ நேத்து தேவையில்லாம இந்த நெட்டைன்னு விட்டுட்டு போயிட்டோமோ நெட்ட பைய. ஐயோ பங்களாக்காரி தூக்கிட்டு போயிட்டா போலயே. ஐயோ என்ன பண்ணுவேன்? அவ்வளவு வேலையும் செஞ்சு தருவானே, நல்ல டீ காப்பின்னு எல்லாம் போட்டு போட்டு தருவானே. ஐயோ நெட்ட, ஏ மாரியாத்தா, நெட்ட பையன் எங்க இருந்தாலும் கரெக்டா வீடு கொண்டு வந்து சேர்த்துரு மாரியாத்தா. ஆளை வேற காணுமே, பயமா இருக்கே. ஒருவேளை வெளியே கடைக்கு எதுவும் போயிருப்பானோ? சரி வெளியே போய் பார்ப்போம். கொஞ்சம் பயமா தான் இருக்கு இருந்தாலும். எங்க போனான்னு தெரியலையே. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். வேற காணும்னா என்ன பண்றது, வேற தேடதான் செய்யணும். நெட்ட பையன் நேத்தே பயந்துட்டு கிடந்தா அந்த பங்களாக்காரின்னு நினைச்சு, நம்ம தான் தேவையில்லாம விட்டுட்டு போயிட்டோமோ என்னன்னு தெரியலையே. ஐ, நெட்ட வந்துட்டான்ல. வாடா வாடா சிங்க குட்டி வாடா. என்ன ஒரு மாதிரி பாம்போல வரான்? யோ நெட்ட எங்கயா போயிருந்த? பயந்தே போயிட்டேன் பத்துக்க. என்ன பயந்து போயிட்ட? இல்ல நெட்ட, இப்பதான் வந்தேன் பத்துக்க. நீ வீட்டுல இல்லைன்னு கொஞ்சம் பயந்து போயிட்டேன் பத்துக்க. ஒருவேளை பங்களாக்காரி எதுவும் நைட்டு கீட்டு வந்து தூக்கிட்டு போயிட்டாலோன்ட்டு. உனக்கு என்ன, பங்களாக்காரி வந்து என்ன தூக்கிட்டு போனா உனக்கு சந்தோஷம் தானே? அதானே என்ன வீட்டுல ஒத்தையில விட்டு நீ உன் ஃப்ரெண்டு கூட உறங்க போயிருக்கா? ஐயோ நெட்ட, என்னையா இப்படி எல்லாம் பேசிட்டடக்கா? நீ இல்லன்னா நான் கொஞ்ச நேரத்துல துடிச்சே போயிட்டேன்யா. ஆமா ஆமா, நீ எங்க பாசத்துல துடிச்சிருப்பா. நான் இருந்தேன்னா காப்பி போட்டு தருவேன், வேலை செஞ்சு தருவேன், கக்கூச கழுவிடுவேன், வேலை செய்ய ஆள் இல்லைன்னு கஷ்டப்பட்டு இருப்பா. அப்படிதானே? நெட்ட பைய கரெக்டெல்லாம் கண்டுபிடிக்கான். யோ நெட்ட எங்கயா போனேன்? அதை ஏன் கேக்குற சின்ன பொண்ணு? நைட்டு 11 மணி ஆயிட்டு. 11 மணி ஆனதும் எனக்கு ஒரே பயம் பத்துக்கு. அந்த 12 மணிக்கு அந்த பங்களாக்காரி வந்துருவான்ட்டு பயத்துல என்ன பண்ணுன்னு தெரியாம, சரி வீட்டுல தூங்கின வேலைக்கா வந்துட்டு பக்கத்துல அந்த சின்ன கோயில் இருக்கு தெரியுமா, பிள்ளையார் கோயில், அங்க போயிட்டே பத்துக்க. அங்க போய் சரி உறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு உறங்கினேன். நல்லா உறக்கம் வந்துச்சு. சாமி இருந்தோன்னு பயம் இல்ல பத்துக்கு. ஆனா என்ன குளிர் இருக்க முடியல. போகும்போது ஒரு போர்வை கூட கொண்டு போகாம போயிட்டேன். லூசு மாதிரி அந்த ஆளை போனோன்னு அங்க குளிர் இருக்க முடியல. அதை தூங்கிட்டு இப்ப பொறுமையா வரேன். உடம்பெல்லாம் வலிச்சே போச்சுப்பா. அட பாவி மக்கா, பங்களாக்காரிக்கு பயந்தா போய் கோயிலே போய் உறங்கினா? சும்மா பல்ல இடிச்சிட்டு கிடக்காதே. அவன் அவன் கவலை அவனுக்கு தான் தெரியும். அது கரெக்டு தான். நேத்து என்ன நீங்க இருக்க இடத்துக்கு பங்களாக்காரி வந்தாளா? எலுமிச்ச பழத்தை வச்சு விரட்டினீங்களா? யோ நெட்ட, அது ஒரு பெரிய கதையா. அந்த கேவலத்தையும் கேக்கா. நாங்களும் 12 மணி ஆச்சு, 1 மணி ஆச்சு, அவ வருவான்னு பார்த்தா கடைசியில 3 மணி வரை முழிச்சிருந்ததான் மிச்சம். பங்களாக்காரி வர்ற வழியே காணும். கடைசியில என்ன பண்ணோம், இந்த ஒத்த ரோசா புருஷன் வந்து நைட்டு வேலை முடிச்சுட்டு 3 மணிக்கெல்லாம் வந்திருக்கான். நேற்று நைட்டு கொஞ்சம் மழை வந்துச்சு பத்தியா, அதுல தலையை தொட்டிட்டே வந்திருக்கான். நாங்க பேய் நினைச்சு அவன் மூஞ்சில அவ்வளவு எலுமிச்சம்பழத்தையும் தூக்கி எரிஞ்சதுதான் மிச்சம். என்னது, அவர் மேல எலுமிச்ச பழத்தை தூக்கி எறிஞ்சிங்களா? ஐயோ, அவனே சரியான டென்ஷன் பார்ட்டியே. என்னடி பண்ணா அதுக்கப்புறம்? ஆமா, என்ன பண்ணுவாருன்ட்டு கத்து கத்திட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான் பத்துக்கே. இன்னைக்கு காலையில என்ன நடந்துச்சோ தெரியல, அது ஒத்த ரோசாக்கு தான் தெரியும். கடைசியில பங்களாக்காரி வரவே இல்லை. ஒரு வேளை போயிட்டாளா இல்ல என்ன ஏதுன்னு தெரியல. எப்பா அப்படியா? உண்மையாவே வா? நேத்து பங்களாக்காரி வரலையோ? ஐயோ, எனக்கு இப்பதான் உயிரே வந்த மாதிரி இருக்கு. எப்ப இனிமேட்டு இருந்தாலும் ஒரே வராம போனாலே நிம்மதியா இருந்துடலாம் சின்ன பொண்ணு. ஆமா நெட்ட, ஆசைதான். சரி இன்னைக்கு மட்டும் பாப்போம். இன்னைக்கும் பங்களாக்காரி வரலன்னு வச்சுக்கேன், இதுக்கப்புறம் வரமாட்டான், நிம்மதியா இருக்கலாம். ஆமா, எங்க இருந்து நிம்மதியா இருக்க? உங்களை மாதிரி குரங்கு கூட்டத்துக்கு நடுவுல உயிர் வாழ்றதே பெரிய கஷ்டமா இருக்கு. சும்மா கிடந்த பேய் எழுப்பி நீங்களா வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கிய. ஐயா, இனிமேட்டு இந்த பங்களா பக்கம் தாழ வச்சு கூட படுக்க மாட்டேன். அப்படியா? இனிமேட்டு ஒழுங்கா இருந்தா சரிதான். அவ்வளவு கூட்டம் கூட்டமா சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாத வேலையை பண்ணிட்டு தெரியாதியே. இந்தா ஆரம்பிச்சிட்டான். கேப் கிடைச்சா போதும், அந்த ஆளை அட்வைஸ் பண்றீங்களா பேரு நம்மள கொண்டுருவான். ஏ சின்ன பொண்ணு, காப்பி மட்டும் போட்டு தெரியாடி. ஓ ரொம்ப முடியல. யோ நெட்ட, அதேதான் நானும் கேட்கேன். நைட்டு 3 மணி வரை தூங்கலையா, கொஞ்சம் காப்பி போட்டு தந்தா நான் கொஞ்சம் குடிச்சுக்கிடுவேன். சி, எல்லாம் நம்ம நேரம். நம்மளே எல்லா நேரமும் காப்பியும் போட்டு டீயும் போட்டு வாயில கொண்டு ஊத்த வேண்டியதா இருக்கு. யோ நெட்ட, கோவப்படாதயா, ரொம்ப முடியலையா, ஒரு காப்பி மட்டும் போட்டுதாயா. பேசாம மூடிட்டு போயிருக்கலாம். இவகிட்ட போய் காப்பி போட்டுதான்னு கேட்டதுக்கு செவுத்துக்கிட்ட மரத்துக்கிட்ட கேட்டா கூட ரொம்ப நேரம் கெஞ்சினதுக்கு காப்பி எங்க இருந்தாச்சும் கொண்டு வந்து கொடுத்துரும் போல. இவளுக்கும் பாரு இப்ப நம்ம போட்டு தொலைய வேண்டியதா இருக்கு. பேசாம நம்ம வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டோம். யோ நெட்ட, என்னையா குசு குசுன்னு பேசிட்டே இடக்கா, போட்டு தரியா இல்லையா? இந்தா போட்டு தரேன். ரொம்ப நல்லது. ஏ சின்ன பொண்ணு, நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிடுடி. இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் முத்துராஜ். ஹாப்பி பர்த்டே முத்ராஜ். நீங்க எப்பவும் ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும். ஹாய் செல்வ விக்னேஷ், நல்லா எக்ஸாம் எழுதுங்க, ஆல் தி பெஸ்ட். செல்வ விக்னேஷ், ஆல் தி பெஸ்ட். நல்ல எக்ஸாம் எழுதுங்க. ஹாய் மஜித், ஹாய் ஜீனத், ஹாய் மெரூன், ஹாய் யாஸ்மின், ஹாய் மோஷின், ஹாய் சித்ரா, ஹாய் கலையரசி, ஹாய் ரம்யா, ஹாய் பவித்ரா, ஹாய் ஸ்ரீ சுபா, ஹாய் அருள் ஜோதி, ஹாய் மகா, ஹாய் கவின் நிலவு, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் லோகிதா, ஹாய் லதா, ஹாய் காஞ்சனா, ஹாய் மீத்துக்குட்டி, ஹாய் நூர்ஜகான், ஹாய் நாகராணி, ஹாய் கலீஸ்,
ஹாய் கோபி, ஹாய் சுந்தர்லக்ஷ்மி, ஹாய் பகவதி, ஹாய் பாக்கியலக்ஷ்மி, ஹாய் பிரியங்கா, ஹாய் ரவீனா, ஹாய் அஸ்வின், ஹாய் சந்தோஷ் ரிஷ்வான், ஹாய் ரேவதி, ஹாய் யாழினி, ஹாய் பார்கவி, ஹாய் சாந்தி சங்கர், ஹாய் சந்திரா, ஹாய் லக்ஷ்மி, ஹாய் சாய் சஞ்சனா, ஹாய் சாய் ஹரிதா, ஹாய் பூஜா ஸ்ரீ, ஹாய் நிலா, ஹாய் மாரியம்மாள், ஹாய் விஸ்வா, ஹாய் சுப்பு மாதவன், ஹாய் மனோஜ் மோகனா, ஹாய் தமிழ் செல்வி, ஹாய் காயத்ரி, ஹாய் சாய் ஸ்ரீ, ஹாய் ஸ்ரீமதி, ஹாய் ஸ்ரீநிதி, ஹாய் மகாலட்சுமி, ஹாய் ஸ்னேகா, ஹாய் கிருஷ்ணமூர்த்தி, ஹாய் தேவிஸ்ரீ, ஹாய் தீபிகா, ஹாய் பிருத்விகா, ஹாய் கீர்த்தி, ஹாய் ரித்திகா, ஹாய் ஓவியா, ஹாய் ஸ்ரத்விக். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.